இந்த வீடியோவில் நாங்கள் முகத்தில் வரும் லார்ஜ் போஸ் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். ஏன் இந்த லார்ஜ் போஸ் ஏற்படுகிறது, இதற்கு என்ன ட்ரீட்மெண்ட்கள் உள்ளது, லார்ஜ் போஸ் வந்துள்ளவர்கள் எந்த வகையான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும், எங்களது நெய் சுரப்பி, அதாவது எண்ணெயை சுரந்து கொண்டிருக்கும் சுரப்பி வெளியில் தொடர்ச்சியாக எங்கள் உடல் முழுக்க உள்ள தோலினூடாக சுரந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிகச்சிறிய துவாரத்தினூடாக அது சுரந்து கொண்டிருக்கிறது. மற்றது ஏன் இது ஏற்படுகிறது என்று பார்த்தால், எங்களை வயது போக போக இது ஏற்படுறதுக்குரிய காரணம் கூட. ஏனென்றால் எங்களது தோலை மிகவும் அழகாக வைத்து கொண்டிருக்கும் 2 வகையான புரோட்டீன்ஸ் காணப்படுகிறது. ஒன்று நாங்கள் சொல்லுவோம் இலாஸ்டின், அடுத்தது சொல்லுவோம் கொலாஜன். இது வயது போகும்போது இது குறைஞ்சு கொண்டு போகும். இந்த இலாஸ்டிசிட்டி குறைஞ்ச உடனே இந்த போஸ் பெரிதாகி கொண்டு போகிறதுக்கு காரணமாகும். சிலருக்கு ஜெனட்டிக்கலியே பாரம்பரியமாகவே வரதுக்குரிய காரணம் ஏற்படும். சிலருடைய தோல் எண்ணெய் தன்மையானதாக இருக்குது, நிறைய எண்ணெய் தன்மையாக அவங்களோட முகங்கள் காணப்படும், அவர்களுக்கும் இது காணப்படும். சிலருக்கு நிறைய முகப்பருக்கள் தோன்றும், அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மற்றது அதிகமாக வெயிலில் போய் கொண்டிருப்பார்கள், அதால் வெயில் தாக்கம் அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும், அவங்களுக்கும் லார்ஜ் போஸ் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். மற்றது சிலருக்கு சில காரணங்களினால் கூடுதலாக எண்ணெய் சுரப்பி கூடுதலாக சுரந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு காரணம். மேலும் சில வகையான டேப்லெட்ஸ்கள் நாங்கள் சில வருத்தங்களுக்கு கொடுக்கறது, அதை பாவிக்கிற ஆட்களுக்கும் இந்த எண்ணெய் சுரப்பி அதிகமாக சுரக்கிறதுக்கு இந்த காரணங்களால் தான் லார்ஜ் போஸ் ஏற்படுகிறது. மற்ற இதை பார்ப்போம், இதுக்கு என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மிகவும் எஃபெக்டிவாக எங்கள்கிட்ட வர இந்த பேஷண்ட்ஸ்களுக்கு நாங்கள் செய்கிறது உண்டு. பல வகையான கெமிக்கல் பீலிங்ஸ்கள் காணப்படுகிறது, அதை வேறு ஸ்ட்ரென்த்தில் நாங்கள் அதை பாவிப்போம், அது அப்படியே சுருங்கி அது நார்மல் லெவலுக்கு வந்துவிடும். மற்றது மைக்ரோ நீட்லிங்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த மைக்ரோ நீட்லிங்களை பாவிச்ச உடனே இந்த தோலுக்கு அடியில் இருக்கிற கொலாஜன், இலாஸ்டின் அந்த ஃபைபர்ஸ் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டு அது கூடுதலாக வளர்ச்சி அடையும், அதுவும் ஒரு முறை. அடுத்தது லேசர் ட்ரீட்மெண்ட்டாலேயும் நாங்கள் இதை சுகமாக்குவோம். அடுத்தது இது சுகமாக்குறது மாத்திரமல்ல, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப நாங்கள் சொல்கிற மாதிரி தோலை நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கணும். பிறகு நீங்கள் ஒரு 6 மந்த்துக்கு பிறகு மீண்டும் ஒரு தரம் காட்டி என்ன மாதிரி இருக்குன்னு திரும்ப ஒரு தோலை செக் பண்ணிக்கொள்வது மிக நல்லது.